சில பேரால் 3 வேளையும் சாப்பிடாம இருக்க முடியும், சில பேரால் ஒரு வேளை தான் சாப்பிடாம இருக்க முடியும், சில பேரால் 3 நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியும். அப்போ நம்ம உடம்புக்கு எது வந்து நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணால் போதும். அதாவது ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலும் அது முழுமையாக இருந்து முருகருக்காக கொடுக்கும் போது அதனுடைய பலன் வேற. 3 வேளையும் இருந்து ஒரு வேளை சாப்பிட்டு இன்னொரு வேளை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இப்படியான விஷயங்களை செய்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ முருகரை பொறுத்த வரைக்கும் எதை செஞ்சாலும் நீ பரிபூர்ணமாக செய்றியா, அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், பரிபூர்ணமாக செய்றியா, அதை மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பாரு. அப்போது இந்த விரதமானது சில பேர் 6 நாள் மௌன விரதம் கூட இருக்கலாம், சில பேர் 6 நாளில் தினம் ஒரு நாள் 6 நாளைக்குமே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கலாம். இந்த சஷ்டிக்கு மட்டும் அப்படி எடுக்கலாம். ஒரு வேளை மட்டும் நான் உணவை தவிர்த்துக்கிறேன் அப்படி இருக்கலாம். இல்லை 6 நாளும் பழம் காய்கறி எடுத்துக்கிறேன் அப்படி இருக்கலாம். 6 நாளும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி இருக்கலாம். 6 நாள் நான்வெஜ் எடுக்காமல் இருக்கேன். ஸோ அது உங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்து அதை பர்ஃபெக்டாக பண்ணாலே போதும். அவங்க என்ன வேணாலும் எதுக்காக இதை எடுக்கிறாங்களோ முதல்ல இது என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல். விரதம்ன்றதே ஒரு கண்ட்ரோல் ப்ராசஸ் தான்.